ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷனுக்கான மேனிஃபெஸ்டோ ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய அறிக்கை, வாக்குறுதி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வாக்குறுதின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரு முக்கியமான வாக்குறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்டை ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு சில கட்சிகள் சொன்னாங்க. இன்னமும் அந்த ரகசியத்தை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. சில கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் ரூ. 10,00,000 டெபாசிட் பண்ணுவோம். சரிப்பா, அந்த ரூ. 10,00,000 எப்படி டெபாசிட் பண்ணுவீங்கன்னு கேட்டால், கருப்பு பணத்தை நிறையா ஒழிச்சிட்டு அந்த கருப்பு பணத்தெல்லாம் கையகப்படுத்திட்டு மக்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து ரூ. 10,00,000 போடுவோன்னு சொன்னாங்க. போட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில சூப்பரான மேனிஃபெஸ்டோலாம் இருக்குது, சில அறிக்கைகள்லாம் இருக்குது. அவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ஆடு மாடு மேய்க்கிறாங்களோ எல்லாருமே கவர்மெண்ட் எம்ப்ளாயாக மாறிடுவாங்க. ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இல்லாமல் இருக்கலாம். ரூ. 20,000 அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அந்த ரூ. 20,000 நீ செலவு பண்ணி காட்டிட்டேன்னா நீ ஒரு பெரிய ஆள். ஏன்னா எல்லாத்தையுமே நான் சூப்பராக கொடுத்துருவேன், இலவசமாக கொடுத்துருவேன்னு சில கட்சிகள். ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 2026 மேனிஃபெஸ்டோக்கு வரலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் 2026 என்னை கவர்ந்த நிறையா பேருக்கு பிடிச்சிருக்க மேனிஃபெஸ்டோ தான். நான் ஒரு கட்சிக்கோ இன்னொரு கட்சிக்கோ சார்ந்தோ சொல்ல வரல. எனக்கு பிடிச்ச மேனிஃபெஸ்டோ சொல்கிறேன். இது உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெகுலர் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை பற்றி தான் இருக்க போகுது. அதில் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச மேனிஃபெஸ்டோ உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். ஓகேங்களா? டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது 2026 மேனிஃபெஸ்டோ டிஎம்கே கட்சி என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய அட்ராக்டிவ் மேனிஃபெஸ்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 8,000 ஒரு கூப்பன் தருவாங்களாம். அந்த கூப்பனை வச்சு நம்ம எந்த பொருள் வேணால் வாங்கிக்கலாமா. இதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு 5 வருஷம் எங்களை ஆள்றதுக்கு நாங்கள் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான மேனிஃபெஸ்டோவோ. அது மட்டும் கிடையாது, நிறைய சொல்லியிருக்காங்க. அதில் சொன்ன ஒரு முக்கியமான மேனிஃபெஸ்டோவோ அவங்களும் சொல்கிறது என்னென்னா, இந்த ரூ. 8,000 கூப்பன் மேனிஃபெஸ்டோ. அதை நம்ம போய் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம். அதில் அப்படி நிறைய இருக்குது. அந்த ரூ. 8,000 போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ரூ. 4,000 ஒரு மிக்ஸி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 4,000 திரும்பி கொடுப்பாங்களா மாட்டாங்களா, இந்த எங்கே போய் சப்மிட் பண்ணணும் அந்த ரூ. 8,000 கூப்பனை, எதுவுமே இப்போ வரைக்கும் தெரியாது. இது வந்து டிஎம்கே சைட்லேருந்து சொன்ன மேனிஃபெஸ்டோவில் அது ஒரு முக்கியமான மேனிஃபெஸ்டோ. ஓகே, இது அப்படியே ஏடிஎம்கேக்கு வரும். ஓகேங்களா? ஏடிஎம்கேயில் சொன்ன மிக முக்கியமான மேனிஃபெஸ்டோ, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மேனிஃபெஸ்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு கொடுப்போம். நிறைய பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ இருந்துச்சுன்னா தன்னுடைய வீட்டில் வந்து சமையல் பொருட்களை வச்சு மறுநாள் யூஸ் பண்ணலாம். ரொம்பவே ஃப்ரிட்ஜுன்றது வந்து இப்போ வந்து அவசியத்தை தாண்டி அத்தியாவசியமாக ஆயிடுச்சு. எல்லார் வீட்லையுமே இருக்க வேண்டிய ஒன்றுன்றது சொல்லலாம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மேனிஃபெஸ்டோ நிறையா இருக்குது. அதில் ஒரு முக்கியமான மேனிஃபெஸ்டோ எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜுன்றது கண்டிப்பாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஏடிஎம்கே சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய வாட்டி டிஎம்கே சைடில் இருந்தும் ஏடிஎம்கே சைடில் இருந்தும் நிறைய கொடுத்துருக்காங்க. லேப்டாப் கொடுத்துருக்காங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க, வண்டி கொடுத்துருக்காங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்ச முன்னாடி நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப், மக்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து லேப்டாப் கொடுத்தது, மடிக்கணினி கொடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நானும் நிறைய வாட்டி வந்து அதை வந்து அம்மா லேப்டாப்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா? தமிழக அரசு கொடுத்தாலும் அது வந்து அம்மா லேப்டாப்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஜெயலலிதா பீரியடில் கொடுக்கப்பட்ட ஒரு லேப்டாப் நிறைய மக்களுக்கு, ரொம்ப சின்ன சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த ஸ்டெப், ஒரு 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 க்ரோத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஸ்டெப்பாக லேப்டாப் இருந்ததுன்றது மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனால் அந்த ஒரு கட்சியிலேருந்து இப்போ ஃப்ரிட்ஜ் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சில கட்சிகள் நிறைய சொல்லியிருக்கலாம். ஒவ்வொரு கட்சியும் நிறைய தன்னுடைய இதெல்லாமே சொன்னாங்க, அறிக்கையெல்லாம் சொன்னாங்க. இதில் புதுசாக வந்த கட்சி டிவிக்கே சொன்னதுலேயும் நிறைய கிமிக்ஸ் இருக்குது. நான் அதை கண்டிப்பாக வந்து எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணலை. இவங்க ரூ. 2,000, இவங்க ரூ. 2,500, இந்த மாதிரி நிறைய கிமிக்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் அண்ணன் சீர், மாமா சீர், இதெல்லாம் பற்றி நான் இப்போ பேச வரல. ஆனால் டிவிக்கே கட்சி தலைவர் விஜய் சொன்னதில் எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சது, இது வந்தால் கரெக்டாக இருக்கும்னு தோணுது. ஏன்னா இவர் வரும்போதே ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வராங்க இல்லைங்களா? ஸோ நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க, நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணல. எனக்கு பிடிச்ச மேனிஃபெஸ்டோ மட்டும் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த டிவிகே கட்சியில் சொன்ன சில மேனிஃபெஸ்டோவில் நிறைய கிமிக்ஸ் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லார் வீட்லேயுமே ரேஷன் கார்டுன்னு ஒன்று இருக்கும். இந்த டிவிகேலேருந்து சொன்ன மேனிஃபெஸ்டோவில் ஒன்று, அந்த அறிக்கையில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு அப்படின்னு ஒவ்வொரு மக்களுக்குமே அந்த தமிழ்நாடு சிட்டிசன் ப்ரிவிலேஜ் கார்டு கொடுக்கப்படும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேர வேண்டிய பணமோ, ஒரு டெவலப்மெண்ட்டோ, ஒரு என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு போய் சேர வேண்டியது கரெக்டாக போய் சேரும். நடுவில் எந்த ஒரு இடைத்தரகரும் இருக்க மாட்டாங்க. இது வந்து டைரெக்டாகவே வீட்டுக்கே வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து ஒரு ஓகே, இது என்னப்பா நார்மலாக
இப்போது என்ன வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு புதுசாக சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சொல்லிடலாம். அது அந்த மாதிரியான ஒரு இது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு மேனிஃபெஸ்டோவில் இது ஒன்று, ஆனால் நல்லா இருக்க ஒன்று. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு மக்களுக்கு ஒரு பென்ஷன் போய் சேரணும், ஒரு வயசானவங்களுக்கு பென்ஷன் போய் சேரணும், அவங்களுக்கு ஹெல்த் கேர் போய் சேரணும், எஜுகேஷன் சப்சிடி போய் சேரணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு மூலியமாவே அவங்க வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாம. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? அதையும் தாண்டி முக்கியம், இன்கேஸ் டிவிகே ஆட்சி வந்துடுச்சு அப்படின்னா, அவங்க 6 மாசத்துல ஒண்ணு கொண்டு வரப்போறேன்னு சொல்றாங்க ஒரு சட்டத்த. அது என்னப்பா சட்டம்னு கேட்டீங்கன்னா, ரைட் டூ சர்வீஸ் ஆக்ட். சேவை உரிமை சட்டம்னு ஒண்ணு கொண்டு வருவாங்களாம். அதுல வந்து ஒரு ஆப் ஒண்ணு கிரியேட் பண்ணப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப். இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்பவே புடிச்ச இந்த ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுல நீங்களோ, நானோ, ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அன்றாட நடக்கிற ஊழல் எல்லாமே நார்மலைஸ் செய்யப்பட்ட ஊழல். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க போயிட்டு ஒரு டிரைவிங் லைசென்ஸ் போய் அப்ளை பண்றீங்க. அப்ளை பண்ணிட்டு அங்க போய் டிரைவிங் ஸ்கூல் போறீங்கன்னா, அங்க இருக்க நெறைய பேர் பே பண்ணியிருப்பாங்க. ஈவன் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை பேரு டிரைவிங் லைசென்ஸ் போற இடத்துல எதுக்கு காசு குடுக்குறோம்? அந்த ரூ. 200, ரூ. 300, ரூ. 500 எதுக்கு காசு குடுக்குறோன்னே தெரியாம ஒரு டோக்கன் மாரி குடுப்பாங்க. நம்ம அதுதான் ஆன்லைன்லயே அப்ளை பண்ணி காச கட்டி தான் நம்ம அப்ளைவே பண்ணியிருக்கோம். அதையும் தாண்டி டிரைவிங் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் போம்போது, அங்க எதுக்கு நம்ம காசு கட்டுறோம்? அது ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? அதனால இது மட்டும் கிடையாது. ஒவ்வொரு விஷயமுமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபேமிலி கார்டு, ஒரு ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுவதா இருந்தாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் சார்ந்து நீங்க எந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னாலும் சரி, விஏஓ ஆஃபீஸ் எந்த ஆஃபீஸ்க்கு போனாலும், அங்க இருக்க டைரக்ட்டா விஏஓவே வந்து "தம்பி ஒரு ரூ. 500 தாப்பா" அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் ஒரு காச வந்து குடுத்துருப்போம். அது கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் கிடையாது. இது வந்து ஊழலான இதில நம்ம எல்லாரையுமே ஒரு கரைபடைந்த கையா தான் இருந்துகிட்டு இருக்கோம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் நானுமே நெறைய இடத்துல எதுக்குடா குடுக்குறோம்னு வெறுத்து யார்கிட்டயும் கேட்க முடியாது. கேட்டா உனக்கு அந்த கவர்மெண்ட் இது கிடைக்காது. நான் எப்படி என்னால போராட முடியும்? எப்படி என்னால சத்தம் போட முடியும்? அவங்கள எதிர்த்து என்னால என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல ஒரு 12த் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த மாரி ஒரு ஸ்டூடண்ட், ஒரு அப்பா, அம்மா, வயசானவங்க ஒவ்வொரு வாட்டியும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகும்போது, ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டுக்கு போனாலும், அங்க போயிட்டு நம்ம கைய கட்டி நின்னு அவங்கள்ட்ட லஞ்சம் குடுக்க வேண்டியதா தான் இருக்கு. லஞ்சம்னே தெரியாம அது ஒரு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது எதுக்குப்பா ரூ. 500 கட்டுங்க அப்படின்னுவாங்க. எதுக்கு கட்டணும்? தெரியாது. அதுக்கு பில் இருக்குமா? தெரியாது. இத வந்து தடுக்கணும். இந்த ஸ்க்ராட்ச்ல இருந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த வெற்றி தமிழ்நாடு சூப்பர் ஆப். இதனால நம்ம வந்து டைரக்ட்டாவே லைசென்ஸ் அப்ளை பண்ணணுமா? டிரைவிங் லைசென்ஸ், ஃபேமிலி கார்டு, சர்டிஃபிகேட் அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒண்ணுன்னா, நம்மளால அந்த ஆப்ல கம்ப்ளைண்ட்டும் ஃபைல் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் யார் மேலயாவது, இல்ல அந்த ப்ராசஸ்லயோ, இல்ல அந்த ஒரு சிஸ்டத்திலயோ ஏதாவது பண்ணணும்னா, கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு போயிடுவாங்களான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையாது. கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு நம்மளால ஒரு கேள்வி கூட கேட்க முடியாத ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருந்த நம்ம, ஒரு இடத்துல சொல்றதுக்காவது ஒரு இடம் இருக்கு. அதுக்கப்புறம் அத ஆக்ஷன் எடுக்குறாங்களா இல்லையான்றது அது அடுத்த விஷயம். நம்ம அதுக்காக திரும்பியும் போராடணும், திரும்பி கொஸ்டின் பண்ணணும். இல்லன்னா அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இது ஒண்ணு. இது இல்லாம இன்கேஸ் இந்த இதில நம்ம வந்து எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். எனக்கு ஒரு டிரைவிங் லைசென்ஸ் வேணும், எனக்கு இந்த சர்டிஃபிகேட் வேணும், அப்ளை பண்ணிட்டோம். ஆனா கிடைக்கல. ரொம்பவே சர்வீஸ் டிலே ஆகுதுன்னா, அந்த ஒரு யார் அதுக்கு சார்ந்திருக்காங்களோ, அவங்க மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்த இதுக்கு வருவோம். 3வதா எனக்கு புடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாக கண்காணிப்பு திரை. நிர்வாக கண்காணிப்பு திரை அப்படின்னா, நீங்க பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கவர்ன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும், ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே தெரியும். ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணாம ஒரு வளர்ச்சி நடக்காது. ஒரு பார்க் கட்டணும்னா, ரோடு கட்டணும்னா, ஒரு கான்ட்ராக்ட் விட்டாங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு அமௌண்ட் கவர்ன்மெண்ட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணப்படும். அத வந்து கண்காணிக்கிறதுக்கோ, ஒரு டெவலப்மெண்ட் வருது, இல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிஎம்கே ஆட்சி தான் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? அங்க இருக்க தொழில்துறை அமைச்சர எல்லாரும் கொஸ்டின் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடப்பாடி அவர்கள வந்து கொஸ்டின் பண்ணாங்க. அவர்ட்ட பார்த்து, "நீங்க இவ்ளோ வந்து கம்பெனிஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து கூட்டு வரீங்க. இதெல்லாம் கூட்டு வரீங்க. இங்க இருந்து போயிட்டு நீங்க ஸ்பெண்ட் பண்ணி போறீங்க. வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணுங்க. வெள்ளை அறிக்கை காட்டுனா தான் நீங்க எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, எத்தன பேர் வந்திருக்காங்க" அப்படின்னு காட்டுனதுக்கு, அவர் என்ன பண்ணாரு? வெள்ள பேப்பர தூக்கி காட்டுனாரு. அதுதான் வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கைனா அதுதானா? வெள்ளை அறிக்கைனா என்னன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? தெரியாதவங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்குன்ற ஒரு டாக்குமெண்ட்டுங்க. அதுதான் இருக்கு. அது சிம்பிளா சொல்லணும்னா அதுதான். ஓகேங்களா? ஸோ அத காட்டுங்கன்னு சொன்னதுக்கு, பிரஸ் மீட்ல வந்து தைரியமா எல்லாருக்கும் முன்னாடி வெறும் வெள்ள பேப்பர் எடுத்து காட்டுனாங்கன்னா, எவ்வளோ ஒரு மக்கள எந்த அளவுக்கு நெனச்சிருந்தா, இப்படி அவங்க இழிவுபடுத்த முடியும். ஆனா, இந்த ரியல் டைம் கவர்னன்ஸ் டேஷ்போர்ட்ல டீட்டெயிலா வெறும் டாக்குமெண்ட்டா மட்டும் இல்லாம,
டீட்டெயிலாக எது எதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு, எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இதில் வந்து டேஷ்போர்டில் என்டர் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதில் என்டர் பண்ணப்பட்டா என்னப்பா நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் இங்கே என்ன நடக்குது, எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. சும்மா ஒரு தண்ணி தொட்டியை கட்டி வச்சுட்டு 10 லட்சம் செலவு பண்ணாங்க, 10 கோடி செலவு பண்ணாங்கன்னு கணக்கு காட்ட முடியாது. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு வழி இது ஒன்றா இருக்குது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, சிட்டிசன் ஆஸ் பார்ட்னர் இன் கவர்னன்ஸ். நீங்களோ நானோ யாராக இருந்தாலும் ஒரு கவர்னன்ஸில் முன்னாடி நம்ம அதில் நம்மளால் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்மளுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ண முடியும். அதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அதுக்காக ஒரு இது ஆரம்பிக்க போகிறாங்க, ஒரு வெப்சைட் மாதிரி ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, myvetritamilnadu.in அப்படின்ற வெப்சைட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம போயிட்டு எனக்கு இது தேவை, எனக்கு எங்களுடைய சமூகத்துக்கு, எங்களுடைய தெருவுக்கு, எங்களுடைய கம்யூனிட்டிக்கு, எங்களோட இதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, எங்களுடைய ஸ்கூலுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் 6 மணி ஆனால் ஸ்கூலை மூடிடுறாங்க, ஆனால் 7 மணி 8 மணி வரைக்கும் உள்ளே நிறைய பேர் போயிட்டு குடிச்சிட்டு அங்கே இருக்க பாட்டிலில் போட்டு வைக்கிறாங்க அப்படின்னு நம்மளால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். மனசை தொட்டு சொல்லுங்கள், எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ வரைக்கும் விளையாட போகும்போது உங்கள் எல்லாருக்குமே கிரிக்கெட் எவ்வளோ பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் போய் விளையாட போவீங்க, அங்கே கிரிக்கெட் விளையாடும்போது எத்தனை பேர் பாட்டில் பார்த்துருக்கீங்க? சின்ன பசங்க விளையாடுறாங்க, காலை கிழிச்சிட்டு வந்து நிற்பாங்க, இதை பார்த்ததே கிடையாதா? ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும்? ஓரமாக தள்ளி விட்டு விளையாட மட்டும்தான் முடியும். பட் ஆனால் இப்போது அதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணவும் முடியும்ன்றது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேரால் டேரெக்டாக போய் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராட முடியுமா? முடியாது. ஆனால் இப்போது உங்களால் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கவர்மெண்ட் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அந்த வெப்சைட்டில் உங்களால் ரேட்டிங்கும் பண்ண முடியும். ரேட்டிங் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களால அதுக்கான ஆக்ஷனை கரெக்டாக எடுக்க முடியுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சூப்பர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாமே உண்மையிலே நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருந்திருக்கலாம். நான் இந்த கட்சி தான் வந்தால் இதை செய்வாங்க அப்படின்னு சொல்லலை. இன்கேஸ் வேறு ஏதாவது ஏடிஎம்கேவோ, டிஎம்கேவோ, பிஜேபியோ, சீமான் கட்சியோ வந்தாலுமே இதை செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி இன்னொன்று கடைசியாக முக்கியமாக ஒன்று ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் அரங்கம்னு ஒரு வெப்சைட் வரப்போகுது. ஓகேங்களா? மக்கள் அரங்கம்ன்ற ஒரு ஆப் ஒன்று வரும். ஓகேங்களா? இதுதான் எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போயிருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து நேரடியாக தன்னுடைய பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் ஊரில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து கிரியேட் பண்ணி நம்மளால் சொல்ல முடியும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அதில் போட்டிங்க அப்படின்னா கவர்னன்ஸில் வந்து இதை மாற்றணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் கிடையாது. இது வந்து மக்கள் அரங்கம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இப்படி செயல்படணும், இந்த அளவுக்கு செயல்படணும், ஒரு கம்பெனியை வந்து கொண்டு வரணும், இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும், இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், இந்த கம்பெனி இங்கே தேவை கிடையாது, இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கவர்னன்ஸை நம்ம மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம் அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணி அதில் 10,000 மக்கள் அதில் சைன் பண்ணியிருந்தாலே போதும், கவர்மெண்ட் அதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணுன்றதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு இஷ்யூ, அந்த ஒரு ப்ராப்ளம் என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் 5 லட்சம் சைன்ஸ் வந்துச்சுன்னா, 5 லட்சம் கையெழுத்து அதுக்கு வந்துச்சுன்னா கவர்மெண்ட் அதிலே வந்து நம்ம சைன் பண்ணலாம். ஒரு பேப்பர் இல்லையோ கிடையாது, அதிலே வந்து அந்த ஆப்லேயே வந்து நம்மளால் சைன் பண்ண முடியும். 5 லட்சம் சைன் வந்துச்சுன்னா அது வந்து சட்டமன்றத்தில் விவாதமாக்கப்படும், அதுக்கான தீர்வும் அங்கே எடுக்கப்படும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது எவ்வளோ பெரிய மாற்றத்துக்கான இது. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மோதிரம் தரேன், தாலி தரேன், பட்டு சேலை தரேன், இதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாதவங்களுக்கு அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு இது ஒரு நார்மலான இதுவாக தான் இருக்கும். ஆனால் எத்தனையோ மக்கள், அன்றாட மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 5,000 10,000 சேலரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு, எனக்கே தெரிஞ்ச நிறைய பேருக்கு 10,000 5,000 சேலரிக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு கீழேயுமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க ஒரு டாக்குமெண்ட் வாங்குறதுக்கோ, அவங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பேங்க்குக்கு போயிட்டு நம்பர் மாற்றணுன்னாலும் அவங்க லீவ் போட்டு தான் வரணும். அவங்க என்ன பேங்க்குக்கு பக்கத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க லீவ் போட்டு உடனே பேங்க் போய் பார்த்துட்டு அவங்க லீவ் போட்டால் அன்றைக்கான சம்பளம் அவங்களுக்கு போகும். ஸோ இந்த மாதிரி லாஸ் ஆஃப் பே இருக்குது. இது எதுவுமே நடக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரியான சிஸ்டத்தை அப்கிரேட் பண்ணாத வரைக்கும் நம்மளால் டெவலப்பாக மாறவே முடியாது. இப்போ வரைக்குமே டெவலப்பிங்கில் தான் இருக்கும். இன்னமும் டெவலப்பிங்லே இருக்கணுமான்றது நீங்களோ நானோ தான் முடிவு பண்ணியாகணும். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தான் இதை செய்யணும்னு கிடையாது. இன்கேஸ் வேறு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போகிற ஒரு கட்சி வருதுன்னு வைங்களேன், அவங்களும் இதை செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன். எல்லாருமே அதான் ஆசைப்பட்றோம். ஓகே, இதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இதெல்லாம் பேச மட்டும்தான் இது வந்து ஒரு கரண்ட்டாக கொண்டு வரப்படும், ஒரு சிஸ்டமாக மாற்றணுன்னா எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.